ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தூதுவளை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த தூதுவளை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த தூதுவளையோட பூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், வயலட் கலரில். அண்ட் இதனோட இலை பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் முள் இருக்கும் குட்டி குட்டியாக. இதனோட காய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுண்டக்காய் மாதிரி தான் இருக்கும். இது நல்லா பழுத்துச்சுன்னா நல்லா ரெட் கலரில் மாறிடும். கிராமத்துலலாம் வேலி சைடு நிறைய முளைச்சிருக்கும். பட் இப்போ சிட்டி சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி இருமல் பிரச்சனைக்கு. நார்மலாகவே தூதுவளையை ரசமாக வச்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி குழம்பு செய்யலாம், தோசை கூட நிறைய பேர் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிசர் வச்சு இதனோட இலையையும் பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொத்து கொத்தாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதனால் இப்போ இலையும் பூவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுங்க, ஏன்னா இதில் முள் நிறைய இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இலையில் இருக்க முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, ஏன்னா அது எதுவும் ஆகாது. நம்ம வணக்கி அரைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த தூதுவளையை நம்ம கஷாயமாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கேட்கும். நார்மலாகவே 15 days ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த தூதுவளையை கஷாயமாவோ இல்லை ரசமாவோ வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல்லாம் அடிக்கடி வராமல் இருக்கும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரெகுலராகவே ஃபுட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இலையையும் பூவையும் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிட்டுருக்கப்பவே இந்த சட்னிக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இது வதங்க கம்மியாயிடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சதோட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தூதுவளை சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நார்மலாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.